نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يعلم من في السماوات والأرض الغيب إلا الله وما يشعرون أيان يبعثون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாமிய மாதங்களில் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய சஃபருடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். மற்ற எல்லா மாதங்களை போன்று இந்த சஃபருடைய மாதமும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாதம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் இந்த மாதங்களை குறிப்பிடும் பொழுது வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களில் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், 12 மாதங்களும் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டவை. எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் சிறப்புக்குரியவைதான். அவைகளில் எதுவும் தாழ்ந்ததாக இல்லை, எதுவும் மனிதனுக்கு துன்பத்தை தரக்கூடிய நாட்கள் என்றோ மாதங்கள் என்றோ குறிப்பாக எதுவும் இல்லை என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது. ஏனென்றால் எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டவை. காலங்களையும் நேரங்களையும் நிர்ணயம் செய்பவன் அல்லாஹுவாக இருக்கிறான். எனவே அல்லாஹுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்படுத்துவதையும் அவன்தான் செய்கிறான், தீங்குகள் ஏற்படும் பொழுதும் அதை அவன்தான் ஏற்படுத்துகிறான், அதை அவன்தான் நீக்கவும் செய்கிறான். எனவே எது நடந்தாலும் சரி, இரண்டுமே அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரில் தான் நடக்கிறது என்பதனால் அதை காலத்தோடும் நேரத்தோடும் நாம் ஒப்பீடு செய்து காலத்தையோ நேரத்தையோ கெட்ட நேரமாக அல்லது கெட்ட மாதங்களாக இது முசீபத்து பிடித்த மாதம் என்றோ அல்லது இது முசீபத்து பிடித்த நாட்கள் என்றோ அல்லது இந்த நேரங்கள் துன்பங்கள் நிறைந்தவை, எனவே இந்த நேரத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் என்று சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி வைப்பதற்கென்பதோ மார்க்கம் அனுமதிக்காத ஒன்று. ஒருபொழுதும் மார்க்கம் இதையெல்லாம் அனுமதிப்பது இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் சிறப்புக்குரியவை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவைகளில் சில இபாதத்துகளை கவனித்து அல்லாஹ்விடத்திலே துஆக்களை பெறுவதை கவனித்து ஒரு மாதத்தை விட இன்னொரு மாதம் ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சிறப்பாக்கி தந்திருக்கிறார். அது இபாதத்துகளை கவனித்துதானே தவிர மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை கவனித்து இல்லை.
ரமலானுடைய மாதம் மற்ற மாதங்களை விட சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்றால் அது இபாதத்துகளை கவனித்து வணக்க வழிபாடுகளை கவனித்து தானே தவிர மனிதனுடைய நடைமுறையோ மனிதனுடைய செயல்பாடுகளை கவனித்து மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தற்செயலான சில செயல்களை கவனித்து ரமலான் சிறப்பு பெறுகிறது. மற்ற மாதங்கள் அதைவிட தாழ்ந்த மாதம் என்கிற நிலையில் இல்லை. அதனால்தான் மார்க்கம் அழுத்தமாக சொல்லும் மாதங்கள் குறித்து சில மாதங்களை சிறப்பாக்கி தந்திருப்பதும் வாரத்தின் நாட்களில் வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி தந்திருப்பதும் நேரங்களில் தஹஜ்ஜுடைய நேரத்தை சிறப்பாக்கி தந்திருப்பதும் மற்ற நேரங்கள் கெட்ட நேரம் என்பதற்காக வேண்டி அல்ல, அதை விட இது கொஞ்சம் கூடுதல் பெறுகிறது. இபாதத்துகளை கவனித்து வணக்க வழிபாடுகளை கவனித்து அல்லாஹ்வுவோடு நெருக்கம் ஏற்படுவதை கவனித்து தான் அந்த சிறப்பை தவிர உலகத்தினுடைய நடைமுறைகளை கவனித்து அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் மனிதனுடைய பார்வையில் இத்தனை ஆண்டு காலங்கள் வளர்ந்ததற்கு பின்னாலும் எத்தனையோ நவீனமான சாதனங்கள் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு பின்னாலும் கூட இன்றைய சூழ்நிலையிலும் மனிதர்களில் நல்ல நேரம் பார்ப்பவர்கள் கெட்ட நேரம் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். நல்ல மாதங்கள் என்று சில மாதங்களை வைத்துக் கொண்டு கெட்ட மாதங்கள் என்று சில மாதங்களை குறிப்பாக இந்த சஃபருடைய மாதம் போன்ற மாதங்களை பார்த்து கொண்டு எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யாமல் வீடு புகுதல் என்பது கூடாது, திருமணம் நடைபெறுதல் என்பது கூடாது, இன்ன பிற சுப காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சஃபருடைய மாதத்தில் நடைபெறக்கூடாது என்கிற அடிப்படையில் அதை தள்ளி வைக்கக்கூடிய சில இஸ்லாமிய சமூகங்கள் சில இஸ்லாமிய குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் என்பதுதான் நமக்கு கவலையான ஒரு செய்தி. மார்க்கத்தை பொறுத்தவரை அப்படியெல்லாம் பார்ப்பது என்பது கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பார்வையே சமூகத்தில் இருக்கக்கூடாது என்று மிக அழுத்தமாக பல்வேறு விதமான வழிமுறைகளில் அந்த சிந்தனையை சமூகத்தினுடைய பார்வையில் இருந்து உடைத்தார்கள். அந்த சிந்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தார்கள். ஆரம்ப காலங்களில் மக்காவாசிகளிடத்திலே ஷவ்வாலுடைய மாதத்தை ஒரு துக்க மாதமாக கருதினார்கள். ஷவ்வாலுடைய மாதம் அவங்களுக்கு பிடிக்காது, அரபியர்களுக்கு அது ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மாதத்தை போன்றும் ஒரு தீமையான ஒரு மாதத்தை போன்றும் அதை கருதி அந்த நாளில் எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அரபியர்களிடத்திலே இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிந்தனையை உடைக்கும் முகமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஷவ்வாலுடைய மாதத்திலேயே திருமணம் செய்தார்கள். இதனுடைய அடிப்படை காரணம் அரபியர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையை உடைக்கும். அவர்கள் எதை ஷவ்வாலை துக்க மாதமாக நினைக்கிறார்கள். எனவே அது துக்க மாதம் அல்ல, அது மற்ற மாதங்களை போன்று ஒரு மாதம் தான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக காலம் உள்ளவரை அடுத்து வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் எந்த மாதத்தையும் துக்க மாதமாக நினைத்துவிடக் கூடாது, எந்த நாட்களையும் துக்க நாட்களாக நினைத்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை ரசூலுல்லாஹ் செய்து சமூகத்திற்கான ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா மாதங்களும் ஒரே மாதிரியானவைதான், எல்லா நாட்களும் ஒரே மாதிரி சிறப்புக்குரியவைதான், எல்லா நேரங்களும் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியவைதான். அதிலே எந்த விதமான தாழ்வு என்கிற நிலை என்பது இல்லை. சிறப்பு என்பது சில மாதங்களுக்கும் சில நாட்களுக்கும் சில நேரங்களுக்கும் இருக்கலாமே தவிர, ஆனால் துக்க நேரம் என்றோ ஒரு முசீபத்து பிடித்த நாள் என்றோ எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எதுவெல்லாம் சமூகத்தில் பரவி போய் கிடந்ததோ மூட நம்பிக்கைகள், மார்க்கத்திற்கு முரண்பட்ட நம்பிக்கை எதன் மீதெல்லாம் இருந்ததோ அவைகளையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தமாகவே உடைத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஹதீஸில குறிப்பிடுவார்கள், லா அதுவ வலா கியரத வலா ஹாமத வலா சஃபர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவாறு
தொற்று நோய் என்பது ஒன்று கிடையாது. பறவை சகுனம் என்பதும் கிடையாது. ஆந்தையை கொண்டு சகுனம் பார்க்கிற நடைமுறையும் இல்லை. சஃபர் மாதம் என்பது முசீபத்தான மாதம் என்பதும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 குறிப்பிட்டு அந்த 4ம் எந்த விதமான முசீபத்துக்குரியவை இல்லை என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, தொற்று நோய். இன்றைக்கு சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பார்வை என்பது பரவலாகவே பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒருவருக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் அவரிடத்தில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும், அவர்களிடத்தில் இருந்து தள்ளி இருக்க வேண்டும். காரணம், அந்த நோய் நமக்கு பரவி. குறிப்பாக கொரோனாவுடைய காலத்தில் எல்லாம் நாம் அதிகமாகவே பார்த்தோம். மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வை சமூகங்கள் ஏற்படுத்தி விட்டிருந்தது. ஒருத்தவருக்கு வரக்கூடிய நோய் இன்னொருவருக்கு பரவிவிடும் என்கிற அந்த எண்ணம். எனவே அவர்களை நெருங்காமல், அவர்களோடு ஒட்டாமல் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தமாகவே சொன்னார்கள், தொற்று நோய் என்பது கிடையாது. ஒரு மனிதரிடத்திலே ஒரு நோய் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த நோய் இன்னொரு மனிதனுக்கு பரவாது. பிறகு ஒரு மனிதர் கேட்டார், நமக்கு சில நேரங்களில் சந்தேகம் வரும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அப்ப கூட சேர்ந்து பழகும் போது ஒருவருக்கு வரக்கூடிய காய்ச்சல் இன்னொருவருக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிற சிந்தனைகள் வரும் இல்லையா? அதுபோன்று தான் ஒரு மனிதருக்கு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிட்ட பொழுது ஒரு அராபி, ஒரு கிராமத்து சஹாபி, யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் ஒட்டகங்கள் மிக அற்புதமாக நல்ல மான்களை போன்று கொழுத்ததாக துள்ளி குதித்து பாலைவனத்தில் ஓடக்கூடிய ஒட்டகங்களை ஒரு சிறங்கு பிடித்த ஒரு நோய் உள்ள ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து அதோடு சேர்த்து வைக்கும் பொழுது, ஒரு ஒட்டகத்தோடு சேர்த்து வைத்தோம் என்றால் இதனுடைய அந்த சிறங்கு நோய் அந்த ஒட்டகத்துக்கும் பரவி விடுகிறதே, அந்த ஒட்டகத்துக்கும் வந்துருது. ரொம்ப நல்ல பலமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தோடு ஒரு சிறங்கு நோய் பிடித்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை கொண்டு வந்து சேர்த்து வைக்கும் பொழுது அதற்கு வந்து விடுகிறது என்று அந்த சஹாபி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கிராமத்து சஹாபியை பார்த்து கேட்டாங்க, ஃபமன் அஅதல் அவ்வல, அப்படி என்றால் முதல்ல அந்த ஒட்டகத்திற்கு எப்படி சிறங்கு பிடித்ததுன்னு கேட்டாங்க. முதல்ல அந்த ஒட்டகத்துக்கு எப்படி சிறங்கு பிடித்தது, அது எந்த ஒட்டகத்துக்கு இருந்து வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற கேள்வி. எனவே அது தானாகவே தானே வந்தது. அது ஒன்றோடு பரவி ஒன்றோடு பழக்கம் ஏற்பட்டு ஒரு ஒட்டகத்திலிருந்து இன்னொரு ஒட்டகத்துக்கு வரவில்லை இல்லையா? அதே போன்று தான் ஒரு ஒட்டகத்தோடு சேர்க்கும் பொழுது வருதல் என்பது அது இயற்கையானவை. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் வருகிறதே தவிர அது அதற்கு நோய் பிடித்ததினால் இதற்கு நோய் பிடித்தது என்கிற அந்த கருத்து தவறு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி என்றால் முதல்ல அந்த நோய் வந்த ஒட்டகம் எந்த ஒட்டகத்திடம் இருந்து வந்தது என்பதுதான் நபியினுடைய கேள்வி. அதனால் தான் தொற்று நோய் என்பது மார்க்கத்தில் இல்லை. அந்த சிந்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்கவும் இல்லை. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னது சகுனம் பார்க்குதல். அதுவும் செய்யக்கூடாது, அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று என்று சொன்னாங்க. அன்றைய காலத்துல ஆந்தையை கொண்டு பறவைகளை கொண்டு சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கங்கள் அவங்கள்ட்ட அரபியர்களிடத்துல இருக்கும். வெளியில ஏதாவது ஒரு ஊருக்கு போவதாக இருந்தால் அல்லது ஒரு போருக்கு போவதாக இருந்தால் வெளியில வந்து பறவையை அல்லது ஆந்தையை பிடித்து அதை அவர்கள் பறக்க விடுவார்கள். அது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய திசையின் பக்கம் பறந்து சென்றது என்றால் அவர்கள் எதை நாடி செல்கிறார்களோ அது நன்மையாக அமையும் என்று அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. எனவே பறவையை கொண்டு இன்றைக்கு கிளியை கொண்டு ஜோதிடம் பார்ப்பதை போன்று அன்றைய காலத்துல பறவையை கொண்டு ஆந்தையை கொண்டு அன்றைய அரபியர்கள் அதை கொண்டு ஒரு நல்லதை ஒரு சகுனம் பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவெல்லாம் உண்மை இல்லை, அதுவெல்லாம் பொய்யானவை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தான் இந்த சஃபருடைய மாதம் குறித்தும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் தவறானவை என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம்
மூட பழக்கங்கள், மூட நம்பிக்கைகளுக்கு ஒருபொழுதும் துணையாக நிற்காது. எதுவெல்லாம் நாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு நம்பிக்கைக்குரிய செயல்களாக, செய்திகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஒருபொழுதும் மார்க்கம் அனுமதித்ததே கிடையாது, மார்க்கம் அனுமதித்தது இல்லை. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிய முஸ்லிம்கள், புதிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து கேட்டாங்க, குஃபார்களிடத்துல, காஃபிர்களிடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம்னா, அவங்க போருக்காக வேண்டி போகும் பொழுது ஒரு இலந்தை மரம் ஒன்று, அந்த மரத்தை அவர்கள் தங்களுக்கான ஒரு ராசியான ஒரு மரமாக பார்த்தாங்க. என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய வாள்களை கொண்டு போய் அந்த மரத்துல கொண்டு போய் கொஞ்ச நேரம் அதை அப்படியே தொங்க விட்டுட்டு, தாத்து அன்வாத்துன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேரு, அந்த மரத்துக்கு அவங்க பேர் வைத்திருந்தார்கள். அதுல கொண்டு போய் கொஞ்ச நேரம் தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டதற்கு பின்னால் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அதை எடுத்துட்டு போனா நமக்கு போர்ல வெற்றி என்கிற நம்பிக்கை அந்த குஃபார்களிடத்துல இருந்தது. அவங்கள்ட்ட அந்த நம்பிக்கை இருந்தது. எனவே அந்த மரத்தை அவர்கள் தங்களுடைய வெற்றிக்கான ஒரு ராசியான ஒரு மரமாக அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இஜ்அல் லனா தாத்து அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத், அவங்களுக்கு தாத்து அன்வாத் அப்படிங்கிற அந்த மரம், ஒரு ராசியான மரம் ஒன்று இருப்பதை போன்று நமக்கும் ஏதாவது ஒன்று உருவாக்கி கொடுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நமக்கு ஒரு ராசியான ஒரு இடம், ஒரு மரம், ஏதாவது ஒன்றை சொல்லுங்க, அங்கே நம்ம போருக்கு போகும்போது அவங்க செய்யறது மாதிரியே செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் அந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கேட்கிறார்கள், முஷ்ரிக்கீன்களுக்கு இருப்பதை போன்ற ஒரு ராசியான ஒரு இடத்தை, ஒரு மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று நபியிடத்தில் கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் ஹாதா கமா காலல் கௌமு மூஸா, இது என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் கேட்டது மாதிரி இல்லையா இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எச்சரிக்கையாக சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல ஒரு ஆச்சரியமாக ஒரு இஸ்லாமியர்கள் இப்படி கேட்கிறார்களே என்று ஒரு சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் கேட்டது மாதிரி இல்லையா இருக்கிறது? அவங்க என்ன கேட்டாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அவங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்கிறது மாதிரி நமக்கு ஒரு கடவுளை ஒரு சிலையாக செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பனி இஸ்ரவேலர்கள் கேட்டாங்க. அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பீடு செய்து சொல்றாங்க, பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் கேட்டது மாதிரி ஒரு கடவுளை எங்களுக்கு ஒரு சிலையாக வடித்துக் கொடுங்கள் என்று கேட்டதை போன்றல்லவா நீங்கள் அவர்கள் தாத்து அன்வாத் என்கிற ஒரு மரத்தை ராசியாக பார்க்கிறார்களே, அதுபோன்று நீங்கள் கேட்கிறீர்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள் சஹாபாக்களிடத்திலே. எனவே மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு இடமோ, ஒரு நேரமோ, ஒரு காலமோ அது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மையை, தீமையை தரக்கூடிய ஒரு இடத்துல கிடையாது. மார்க்கத்துடைய செயல்பாடுகள் அனைத்துமே அல்லாஹ் ரசூல் சொன்னவைகளை மட்டும்தான் முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை கடந்து மற்ற செயல்பாடுகளின் மீது முழுமையான நம்பிக்கை என்பது, அர்த்தமில்லாத நம்பிக்கை என்பது ஒரு பொழுதும் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நான் மிஅராஜுடைய பயணம் சென்றிருந்த பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அந்த கூட்டத்தோடு ஒரு நபி சென்றார். ஒரு சிறு கூட்டம், அதோடு ஒரு நபி போகிறார். சில நபிமார்களை பார்க்கிறேன், அவங்க தனியாகவே போறாங்க. சில நபிமார்களோடு சிறு கூட்டம், இப்படி எல்லாம் இருக்கிறது. ஒரு பெரும் கூட்டம் ஒன்றை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன், இந்த கூட்டம் என்னுடைய கூட்டமாக, என்னுடைய உம்மத்தாக இருக்க வேண்டுமே என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு மலக்கு வந்தார். அந்த மலக்கிடத்திலே கேட்கிறேன், இந்த கூட்டம் யாருடைய சமுதாயம் என்று கேட்கும் பொழுது இவர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்று பதில் சொல்லப்படுகிறது.
அதற்கு பிறகு என்னுடைய கூட்டம் எங்கே இருக்கிறது என்று நான் பார்க்க ஆசைப்படும் பொழுது அந்த மலக்கு வானத்தின் பக்கம் பார்க்க சொல்லுகிறார். வானத்தின் பக்கம் பார்க்கிறேன். அடிவானத்தின் பக்கம் கீழ் நோக்கி பார்க்க சொல்லுகிறார். கீழ் நோக்கியும் பார்க்கிறேன். ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. ஒரு பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து இது யார் என்று கேட்கும் பொழுது அந்த மலக்கு சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இது உங்களின் கூட்டம், இது உங்களுடைய சமுதாயம் என்று சொல்றாங்க. சொன்னதும் அந்த மலக்கு சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த கூட்டத்தில் இருந்துதான் 70,000 மனிதர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழைகிறார்கள். இந்த கூட்டத்தில் இருந்துதான் 70,000 மனிதர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் அப்படியே சொர்க்கம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிட்டு அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா, எழுந்து மஸ்ஜித் நபவியில எழுந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த செய்தியோடு முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதற்கு பின்னாடி சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு வாதம், கருத்து நடக்கிறது. அந்த 70,000 மனிதர்கள் யாரா இருக்கும்? கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மனிதர்கள் யாராக இருக்கும்? சஹாபாக்கள்ல சிலர்கள் சொல்றாங்க, அவங்களாம் நம்ம தான், அவர்கள் எல்லாம் நாம் தான். ஏன்னா நாம தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். நஹ்னுல்லதி ஆமன்னா பில்லாஹி வத்தபஅனா ரசூலன், அல்லாஹ் ரசூலை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்றாங்க. அதுல சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல நம்ம இல்ல, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய அடுத்த தலைமுறை. ஏன்னா அவர்கள் தான் இஸ்லாத்திலேயே பிறக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் இப்படி ஒவ்வொருவர்களும் சில காரணங்களை முன்வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறார்கள். அந்த 70,000 மனிதர்கள் யாரு? இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போகிறது. கேட்டதும் ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து திரும்ப பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஃபகாலஹும், அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன லா யஸ்தரிகூன வலா யதகய்யரூன வலா யத்தூன வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் யார் என்றால், அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள், அவர்கள் பறவை ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் தங்களுடைய நோய்களுக்காக வேண்டி சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருப்பார்கள். இவர்கள் தான் அந்த 70,000 மனிதர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. 3 தன்மைகளை குறிப்பிடுகிறார்கள் ரசூலுல்லாஹ். ஒன்று, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா மந்திரிக்க மாட்டாங்க. இரண்டாவது, அவர்கள் பறவை ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க, ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. மூன்றாவது, அவர்கள் தங்களுடைய நோய்களுக்காக வேண்டி தங்களுடைய உடல்களையே சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கு குறிப்பிடுவது ஓதி பார்க்குதல், மந்திரிக்குதல் என்கிற அந்த வார்த்தை என்பது ஹராமான விஷயங்களை கொண்டு செய்யக்கூடிய அமல். குர்ஆனை கொண்டு ஓதி பார்ப்பது என்கிற அர்த்தம் அல்ல. குர்ஆனை கொண்டு ஓதி பார்ப்பதற்கும் அதன் மூலமாக சிகிச்சைகள், ஷிஃபாக்கள் கிடைப்பதற்கும் நிறைய ஹதீஸுகள், தனியாக நிறைய செய்திகள் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்காக வேண்டி, நோய்க்காக வேண்டி சில சூறாக்களை ஓதி ஷிஃபா தேடி இருக்கக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் உண்டு. இங்கு சொல்லப்படுவது மார்க்கத்துக்கு முரண்பட்ட முறையில் ஓதி பார்க்குதல், மார்க்கத்துக்கு முரண்பட்ட முறையில் வேறு சில தெய்வங்களுடைய வார்த்தைகளை கொண்டு. அன்றைக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருந்தது. அரபியர்களுக்கு அந்த அவர்களுடைய சிலைகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு அதன் மூலமாக ஓதி பார்க்கக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் அரபு மக்களிடத்தில் இருந்தது ஆரம்ப காலங்களில். எனவே அதே ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து ஜோசியம் பார்ப்பதை குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு சூடு போட்டுக் கொள்வதை குறிப்பிடுகிறார்கள். இது எல்லாம் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் தான் அந்த 70,000 மனிதர்கள்ல கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் நுழைபவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே உக்காஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி உடனே எழுந்தாங்க. எழுந்து, யா ரசூலல்லாஹ், நான் அதுல இருக்கிறேனான்னு கேட்டாங்க. ஆமாண்டாங்க. நீங்க அதுல இருக்கிறீங்க? ஆமா, நீங்க அதுல உள்ளவர் தான். அந்த 70,000 மனிதர்களில் நீங்களும் ஒருவர் தான். இன்னொரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், அதுல நான் இருக்கிறேன்னு கேட்டாங்க. உங்களை உங்களை உக்காஷா முந்திட்டாருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். மார்க்கம்
அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை கடந்து ஜோதிடம் பார்க்குதலோ அல்லது ஹராமான விஷயங்கள் மூலமாக தன்னுடைய நோய்களுக்காக வேண்டிய ஷிஃபாவை தேடுவதோ இதுவெல்லாம் சுவனத்தில் இருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய செயல்கள். அதை புரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொன்ன வார்த்தைகள் அதுதான். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திடம் ஒரு புறம் நாட்களை துக்கமாக பார்க்குதல் என்பதும் மாதங்களை பீடையாக பார்க்குதல் என்பதும் சில மனிதர்களிடத்தில் இருக்கிறது. அதே போன்று சில இஸ்லாமிய குடும்பங்கள்ல இன்றைக்கும் சரி மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சாமியார்களிடத்திலே சென்று ஜோசியம் பார்க்கக்கூடிய குறி பார்க்கக்கூடிய பழக்கங்கள் இன்றைக்கும் பாமர இஸ்லாமியர்களிடத்தில் இன்றைக்கும் இருக்கு. இன்றைக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க, போய் பார்க்கிறாங்க, அவர்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு செயல்களை செய்கிறார்கள். இதன் மூலமாக தங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு பொழுதும் அதை நம்பக்கூடாது என்று மிக அழுத்தமாகவே சொல்லுகிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரினாலும் சொல்ல முடியாது. வேறு யாரும் அறிய மாட்டார்கள். யாரினாலும் தீர்க்கமாக திட்டமாக சொல்ல முடியாது. யதார்த்தமாக சில செய்திகளை நம்ம சொல்லுவோம், அது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும். நாளைக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லுவோம், நாளைக்கு நடக்கும், நாளை கழிச்சு நடக்கும், ஏதோ ஒன்று யதார்த்தமாக சொல்லக்கூடிய சில செய்திகள் அது யதார்த்தமாக நடக்கக்கூடியவை. ஆனால் ஜோதிடம் என்கிற அடிப்படையில் பார்த்து நாளை இது நடக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் என்று ஒருவர் சொல்ல அதை நாம் நம்புகிறோம் என்றால் அது குஃப்ருக்கு இணையான ஒரு பெரும் பாவம், பெரும் குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ரொம்ப அழுத்தமாக சொல்லுவான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் மறைவான விஷயங்கள் தெரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்றால், வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லையும் தரையிலையும் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை கீழே விழுவதையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு மரத்துல இருந்து இலை கீழே விழுவதையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹ் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறான், கடும் இருட்டுக்குள் இருந்து முதல் விளைக்கு வெளியில முளைத்து வரக்கூடிய விதையையும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஒரு இலை காய்ந்து போவதையும் ஒன்று ஈரமாக ஆவதையும் அல்லாஹ் தான் அறிவான். இலை காஞ்சு போறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், இலை ஈரமாக இருப்பதும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் அவ்வளவு அழுத்தமாக சொல்லிட்டான், ஒரு மரத்திலிருந்து இலை விழுந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற யாரினாலும் தீர்க்கமாக அவைகளை சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் அடுத்தவர்கள் மீதான நம்பிக்கை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பாமர இஸ்லாமியர்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு மோசமான நம்பிக்கை என்பது இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாபாரம் ரீதியாக, தொழில் ரீதியாக ஏதாவது ஒன்றை போய் பார்த்து, ஏதாவது திடீர்னு பணக்காரனாக ஆக மாட்டோமா, திடீர்னு கோடீஸ்வரனாக ஆகிட மாட்டோமா என்கிற சிந்தனையில் எப்படியாவது வாழ்க்கையில கஷ்டமே படாமல், வாழ்க்கையில வியாபாரத்திலே நஷ்டமே வராமல் எப்படி பணக்கார ஆவது. ஏதாவது ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் உட்கார்ந்து அதில் அவன்கிட்ட என்ன சொல்றானோ அதையெல்லாம் கேட்டு செயல்படுத்தக்கூடிய மிக மோசமான சில செயல்பாடுகள் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை நம்மை இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து தூரமாக ஆக்கிவிடும். ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லுகிறார்கள், மன் அத்தா காஹிரன் ஃபஸத்தகஹு பிமா யகூலு ஃபக்கத் பரிஅ மிம்மா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யாராவது ஒருவன் ஒரு குறிகாரன்ட்ட போய் உட்கார்ந்து குறி கேட்டு அவன் அதை உண்மை என்று நம்பிவிட்டான் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டு அவன் நீங்கிவிட்டான்.
நபியின் மீது என்ன மார்க்கம் இறக்கப்பட்டிருக்கிறதோ அது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அவன் நீங்கி விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாகவே சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர்கள் இல்லை, நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. யார் ஒரு மனிதன் குறி சொல்லுகிறானோ அந்த மனிதனும் தனக்காக வேண்டி குறி கேட்பவன். குறி சொல்றவனும் நம்மை சார்ந்தவன் இல்லை, அதே போன்று குறி கேட்பவனும் நம்மை சார்ந்தவன் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், பறவை ஜோதிடம் பார்ப்பவனும் தனக்காக வேண்டி பறவை ஜோதிடம் பார்க்க சொல்பவனும் நம்மை சார்ந்தவன் இல்லை, சூனியம் செய்பவனும் சூனியம் செய்ய சொல்பவனும் நம்மை சார்ந்தவன் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கொண்டு மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 யௌமன். ஒருவன் குறிகாரன்ட்ட போய் உட்கார்ந்து அவன் சொல்ற குறியை கேட்டு விட்டான் என்றால் லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 யௌமன், 40 நாளுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அவன் தொழுகக்கூடிய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி என்றால் அவன் செய்யக்கூடிய எந்த இபாதத்துகளுமே அங்கீகரிக்கப்படுவது இல்லை என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். எனவே இன்றைக்கு நம்முடைய சமூகம் இதிலிருந்து முற்றிலுமாக வெளிவர வேண்டும். ஒரு பொழுதும் மூட நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்தில் துளியும் இருக்கக்கூடாது. வஅலல்லாஹி யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்பிக்கை. அதை கடந்து எதுவும் உலகத்தில் எதுவும் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடப்பதாக இருந்தாலும் அதை நடத்துபவன் அல்லாஹ்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடப்பதாக இருந்தாலும், அது வியாபார ரீதியான நஷ்டமாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான சில சிரமங்களாக இருந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை அல்லாஹ் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை. அப்படி வந்த துன்பத்தை நீக்கும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நோய் வைதா மருவது ஃபஹுவ யஷ்ஃபி, எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த நோய்க்கான ஷிஃபாவை அல்லாஹ் தான் தருவான். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தில் இருந்து நிவாரணத்தை தருபவன் அல்லாஹ்தான் தர முடியுமே தவிர மற்ற யாரும் தர முடியாது என்பதை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தன்மையாகவே குறிப்பிடுவார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் அதற்கு நாம் இணையாக துணையாக நின்றுவிடக் கூடாது. அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை கடந்து நம்முடைய வியாபாரத்துடைய பரக்கத்துக்காக வேண்டி, அபிவிருத்திக்காக வேண்டி யாரோ சொன்னாங்க அங்க போய் கேளுங்க, இங்க போய் கேளுங்க, கேட்டா அவர் இதை செய்ய சொல்றாரு, அதை செய்ய சொல்றாரு, செஞ்சா எல்லாம் நடந்துரும். அப்படி அல்ல. எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் நடக்கும். நமக்கான நிவாரணம் என்பது குர்ஆனின் மூலமாக பெறலாம், அதன் மூலமாக பெறுவதற்கான அனுமதி உண்டே தவிர அதை கடந்து மற்ற மார்க்கத்திற்கு முரண்பட்ட எந்த செயல்கள் மூலமாகவும் அதற்கான வழிகள் இல்லை, அதற்கான சாத்தியங்கள் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. இதை அழுத்தமாக புரிந்து கொள்ளணும். அரபியர்களிடத்தில் அந்த பழக்கமெல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்துச்சு. அப்படியெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, செய்வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றில் கூட ஒரு செய்தி வரும். அவருடைய பழைய நண்பர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒருவர் வந்து ஒரு உணவு கொண்டு வந்து கொடுப்பார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உணவுல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு பின்னாடி அவர் சொல்லுவார், அபூபக்கரே இந்த உணவு எடுத்து சாப்பிட்டீங்க, இது எப்படி வந்துச்சு தெரியுமா, எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், அபூபக்கரே நான் ஆரம்ப காலத்துல குறி சொல்லக்கூடியவனாக இருந்தேன், அடுத்தவங்களுக்கு குறி சொன்னேன், அந்த மனிதர் எனக்கு கொடுத்த அந்த பணத்துல இருந்து இந்த உணவு வந்துச்சு. குறி சொன்னதின் மூலமாக கிடைத்த அந்த வருவாயின் மூலமாக இந்த உணவு எனக்கு கிடைத்தது என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாயுக்குள் விரல்களை விட்டு வாந்தி எடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய குடல்கள் வெளியில வர்ற அளவுக்கு ஒரு துளி கூட அது என்னுடைய
என்னுடைய வயிற்றுக்குள் இருந்து விடக்கூடாது. ஹராமான காசு, அது ஏதோ தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றிலுமாக அதை வெளியில எடுத்தார்கள், வாழ்ந்து எடுத்தார்கள் என்று ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. எனவே ஆரம்ப காலங்களில் அப்படிப்பட்ட சில செயல்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முந்தைய காலங்களில் இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய காலத்துல அரஃபாவுடைய மைதானத்துல சுமார் 1,24,000 சஹாபாக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சபையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹ்த கதமையா ததாமி. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இதுவெல்லாம் மூட பழக்கங்கள் சமுதாயத்தில் இதுவரை ஊடுருவி போயிருந்ததோ அவைகள் அனைத்தையும் அழித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, தஹ்த கதமையா ததாமி, என்னுடைய பாதத்திற்கு கீழ் அவைகளை எல்லாம் போட்டு நான் புதைத்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது அரஃபாவுடைய மைதானத்தில் 1,24,000 சஹாபாக்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை. இப்பொழுது இருப்பது என்ன தெரியுமா? தூய்மையான இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது. இப்பொழுது இருப்பது தூய்மையான இஸ்லாம் மட்டும்தான். மூட பழக்கங்கள், மூட நம்பிக்கை எதுவெல்லாம் இருந்ததோ அவைகள் அனைத்தையும் புதைத்து விட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் அதை மீண்டும் நபியினுடைய காலில் இருந்து தோண்டி எடுத்துக் கொண்டு வருகிறது. நல்ல நேரம் பார்க்குதல், கெட்ட நேரம் பார்க்குதல், சில மாதங்களை துக்கமாக நினைக்குதல், சில நேரங்களை துக்கமாக நினைக்குதல், இப்படி நிறைய செய்திகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு நடக்கிறது. அதனால்தான் ஈமான் முஃபஸ்ஸல்ல நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, ஈமான் முஃபஸ்ஸல், அசைக்க முடியாத ஈமான், அந்த தன்மையில நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. மத்தபடி எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லித் தரக்கூடிய வார்த்தை, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தால் வருகிறது என்பதுதான் ஈமானின் நம்பிக்கை. இதை கடந்து என்னால் அதை மாத்திர முடியும், இதை மாத்திர முடியும், அவர் சொல்றதை கேட்டுட்டு இப்படி செஞ்சிடலாம் என்றெல்லாம் நினைப்பது தவறான சிந்தனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சில நோய்களுக்காக வேண்டி, சில பிரச்சனைகளுக்காக வேண்டி ஷிஃபா உண்டு. அது குர்ஆனின் வழியில் ஷிஃபா உண்டு. அதற்கான ஹதீஸ்கள் நிறைய ஆதாரங்கள் உண்டு. அது வேறு. ஆனால் அதை கடந்து இஸ்லாமிய செயல்பாடுகளை கடந்து இருக்கக்கூடிய அத்தனை செயல்களும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு செயல். அதனால் அந்த செயலின் பக்கம் ஒருபொழுதும் இஸ்லாமியர்கள் நாம் செல்லக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பானதாகவும் சிறப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.